டாக்டர் டாக்டர் எங்க ஐயாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல கஜபதி. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்திருந்தாலும் கடவுளால கூட ஐயாவை காப்பாத்திருக்க முடியாது. சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க. நான் எங்க கூட்டிட்டு வந்தேன் டாக்டர்? இதோ இருக்காங்களே இந்த மகாலட்சுமி தான் எங்க ஐயா உயிரை காப்பாத்துனாங்க. அம்மா அம்மா நீங்க நல்லா இருக்கணுமா. எங்க ஐயா உயிரை காப்பாத்தின தெய்வமா நீங்க. என்னங்க இது? எழுந்துருங்க. நன்றியை டாக்டர் கிட்ட சொல்லுங்க. இல்லம்மா, உங்க புத்திசாலித்தனமும் அந்த சூழ்நிலையில இனியும் லேட் பண்ண கூடாதுங்கிற நல்ல எண்ணமும் தான் இவங்க ஐயாவை காப்பாத்திருக்கு. அது எல்லாருக்கும் தோணாதுல்ல. நீ இவரை மட்டும் காப்பாத்தலமா, இவரை நம்பி இருக்கிற ஒரு 200-300 குடும்பங்களை காப்பாத்திருக்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். டாக்டர் இப்ப அவரை பார்க்கலாமா? அவசரத்துக்கு வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களை பார்க்க வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. இருந்தாலும் காலையில வந்து பாருங்களேன். சரிங்க டாக்டர். கஜபதி, ஐயாவை கூடவே இருந்து பாத்துக்கப்பா. சரிங்க டாக்டர். நீங்க அவர் வீட்டுக்கு போய் வீட்டுல யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் நான் சாரை பாத்துக்கிறேன். ஐயாவுக்கு யாரும் இல்லைங்கம்மா. அவர் சம்சாரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் இருக்காரு, அவரும் வெளிநாட்டுல இருக்காரு. இவரும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு, அவரும் இந்த நாட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. இப்படியே அப்பாவும் பையனும் வீம்புக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா அம்மா உங்களுக்கு நேரம் ஆயிருச்சு, நீங்க கிளம்புங்க அம்மா. நான் வேணா வண்டியில டிராப் பண்ணிட்டுங்களா? இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாகிரதையா பாத்துக்கங்க. நான் காலையில வந்து பாக்குறேன். மனசு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் மடத்தனமா அனுப்பிச்சு வச்சு தப்பு பண்ணிட்டேனே. காசி விஸ்வநாதா, அவ நல்லபடியா திரும்பி வரணும். என்னமாச்சு? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனேன். இவ்வளவு நேரமா கோவில்ல இருந்து. சத்தமா பேசாதீங்கம்மா, அவங்க எழுந்துக்க போறாங்க. நடந்ததா அப்புறமா சொல்றேன். ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு. நீ உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டியா நந்தினி? ஏன் நான் சாப்பிடலன்னு சொன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? பட்னியாவே படுத்துருவீங்களா? அவ கிடக்குறா. அவ பேச்சு ஏன் கேட்டுக்கிட்டு நீ சாப்பிடுமா. இருமா, கையை இந்த தட்டுல கழுவிக்கோ. அடேங்கப்பா, என்ன பாசம்! எழுந்து போய் கை கழுவ கூட விட மாட்டேங்கிறாங்களே. அம்மாக்கு பிரஷர் வர காரணம் நான் தானே சொன்னீங்க. நானா காரணம்? நீங்க இல்லையா? இதோ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க வரதுக்கு நடுராத்திரி ஆச்சுன்னா பிரஷர் அதிகமாகாதா? இந்த பிரஷர் குறையறதுக்கு குறைஞ்சது 1 month ஆகும். நான் பொண்ணு, லேட்டா வரக்கூடாது. நீங்க மட்டும் லேட்டா வரலாம்னா ஆம்பளையா? நந்தினி, காலையில காலேஜுக்கு போகணும். என் கையில அடி வாங்காத.
நந்தினி, உன் கோவம் நியாயமானதான். யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். நான் கோவிலுக்கு போனப்ப அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏன் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே, அது தெரியாதா? இல்ல அம்மா தவிக்கிட்டோன்னு வேணும்னே இருந்துட்டீங்களா? நந்தினி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. என் தங்கச்சி என் மேல இருக்கிற பாசத்துல பேசுற. அவ கேக்குற கேள்விங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நந்தினி, உன் மொபைலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம். ஆனா நீ தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் ஃபோன் பண்ணல. அதை நான் செய்யவும் மாட்டேன். அடடடடா, என்ன சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட். அத இவகிட்ட காமிங்க. ஏய், என்னடி? உங்க அக்கா வந்திருக்காங்க. அக்கா எப்பக்கா வந்தீங்க? மா, எனக்கும் பசிக்குதுமா. நீ இன்னும் சாப்பிடலையா? நான் மட்டும் இல்லக்கா, அம்மாவும் இன்னும் சாப்பிடல. என்னம்மா நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல? இந்த தட்டை கழுவிட்டு வா. சுஜிதா, அம்மாக்கும் தட்டிடு. குடு. உட்காரு. அம்மாடி, கோவில்ல ஏதோ நடந்துச்சுன்னு சொன்னியே, என்னம்மா? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்திருந்தாலும் கடவுளால கூட ஐயாவை காப்பாத்திருக்க முடியாது. நான் ராத்திரி முழுக்க அங்க இருக்க வேண்டியது வரும்னு நினைச்சேன். ஆனா அவர் காலையில தான் கண் முழிப்பாரு, அது வரைக்கும் பயம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் நீங்க தவிச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் வந்துட்டேன். நமக்கு எல்லாம் இருந்தும் பணம் இல்ல, அவர்கிட்ட பணம் இருக்கு. தண்ணி கொடுக்க கூட ஒரு சொந்தம் இல்ல பத்தியா? என்ன உலகமோ. அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஆனா அடுத்தவங்க உயிர் முக்கியம் சொன்னா இதுவும் தப்பு. நீ சாப்பிடுமா. நன்றி, வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க சார். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. என்ன வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கே கொண்டு வந்து காமிச்சிட்டு போனேம்மா. ஏன் உங்க கடைக்கு நான் வரக்கூடாதா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? இந்த கடை உங்க கடை மாதிரிம்மா. நீங்க எல்லாம் வர்றதுனால எனக்கும் பெருமை, இந்த கடைக்கும் பெருமைம்மா. வாங்கம்மா, வாங்க சார். இதெல்லாம் புடவை செக்ஷன் தான்மா. வேற கலர் காமிங்களே. இல்ல அந்த இந்த புடவை பாக்குறீங்களாம்மா? எல்லாம் புது டிசைன் தான். இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த ப்ளூ கலர் எடுங்க. அந்த ரெட்டுக்கு பக்கத்துல இருக்குல, அதான். இந்த டிசைன் பாக்குறீங்களாம்மா? இதெல்லாம் கிட்ஸ் ரெடிமேட் செக்ஷன்மா. இது வரைக்கும் கிட்ஸ் செக்ஷன் தான்மா. நல்லா. அந்த பாண்டியன் லக்ஷ்மி விஷயத்தை தான் புது வரவெல்லாம் இருக்குன்னு சொன்னானா?
இதெல்லாம் பட்டுப்போட செக்ஷன் சார். ஓ வாங்கம்மா, ஆ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உட்காருங்கம்மா. பாருங்கம்மா, ஏதாவது பிடிக்கிறீங்களாம்மா? இதையும் பாருங்கம்மா. தம்பி 2 காஃபி எடுத்துட்டு வாப்பா. இங்க பாருங்கம்மா, இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கும். பார்டர் பாருங்க. அந்த படம் எடுப்பா. உங்களை மாதிரி புடவை செலக்ட் பண்ண யாராலையும் முடியாதுமா. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த கிரீன் பாருங்கம்மா, இந்த ப்ளூ, இந்த மெரூனா, இதுல பார்டர் பாருங்கம்மா. மேனேஜர், அம்மா. இந்த பொண்ணு ரொம்ப தொண பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சில்ட்ரன் செக்ஷன்ல ஒரு பொம்பளை இருந்துச்சு வெள்ளையா, அந்த பொம்பளை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்கம்மா. மா, உங்க புதுசுமா, பட்டுப்புடவை பத்தி அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேம்மா. ஏய், புடவைய பத்தி எனக்கு தெரியும். போ. ஏம்மா போங்கம்மா, அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீங்க போய் இருந்துகிட்டு அந்த அம்மா வர சொல்லுங்க. போங்க. சரிங்க சார், ஓகே சார். லக்ஷ்மிமா, அந்த பட்டுப்புடவை செக்ஷன்ல உங்களை கூப்பிடுறாங்க. அந்த குண்டு பொம்பளைக்கு நீங்க தான் புடவையை காட்டணுமா. போங்க. எந்த குண்டு பொம்பளை? அதான் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒரு பொம்பளை வரும்ல, அது. சும்மாவா சொன்னாங்க பணம் பணத்தோட சேரும், ஏன எண்ணத்தோட சேரும்னு. உங்களை மாதிரி ஆளுங்களை தான் அவங்களுக்கு பிடிக்குது, எங்களெல்லாம் பிடிக்குமா? சரி போங்க போங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். போங்கம்மா, சரி போங்க. நான் பண்றது அம்மா, அவங்கள்ட்ட அதிகம் பேசாத, அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கேட்குற புடவைலாம் எடுத்து அவங்கள்ட்ட காமி. சரிங்க. அம்மா, நீங்க புடவைலாம் பாருங்க. சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி புடவை வேணும்? ஏன் எல்லா புடவையும் எடுத்து போட மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன உடம்பு வலிக்குதா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அப்ப எடுங்க. அது வேண்டாம், அது வேண்டாம். அது பக்கத்துல. அது அதுல பாரு, அந்த ரெட் கலர். அந்த பிங்க் பிங்க் பிங்க். எடு. அதுக்கு மேல பாரு, ஒரு ரெட் இருக்கு பாரு. ஐயோ, அதுக்கு மேல மேல. அதான் அதான். சார் காஃபி எடுத்துங்க. வேண்டாப்பா. மேடம் காஃபி. காஃபி எனக்கு வேணாம், அவர் கொடுப்பா. சார் வேண்டாம். ஏய், இங்க வா. என்ன காஃபி இது? ஃபில்டர் காஃபி மேடம். ஃபில்டர் காஃபி. சரி, நீ போ. அதுதான் அந்த படம் தான். எடு எடு எடு. வேற வேற வேற. இந்தா, இந்த புடவையில எடுத்து வச்சுட்டு அந்த டபுள் சைட் பார்டரா எடுத்து போடு. எடுத்து போடு.
வாத்தியார் என்ன விலை தெரியுமா அந்த புடவை? 30,000 ரூபாய் புடவை. காஃபியை கொட்டி விட்டுட்டியே. இல்ல உன்னெல்லாம் யாரு வேலைக்கு வச்சாங்க? அம்மா அம்மா சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா. ஏமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் காஃபி வச்சு உனக்கு கண்ணுக்கு தெரியல? இல்ல அவங்க காஃபி கப்ப கையில தான் வச்சிருந்தாங்க. எப்போ கீழே வச்சாங்க நான் பார்க்கவே இல்லை. பார்க்கலையா? நான் இங்க காஃபியை வச்சதை நீ பார்த்த, நீ பார்த்ததை நான் பார்த்தேன். ஐயோ இல்ல நான் பார்க்கவே இல்லை. என்ன பாருங்க அவங்க புடவை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க கவனிக்கல. ஏமா ஏதோ சாப்பாட்டையே வெளியில சொன்னதுனால உனக்கு பாவப்பட்டு வேலை கொடுத்தேன். இப்படி ரெகுலர் கஸ்டமர் நீ அசிங்கப்படுத்திட்டியம்மா. அம்மா நீங்க கீழே போய் வாஷ் பண்ணீங்க, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடறேம்மா. ஒண்ணு வேண்டாம் எதுவுமே. ச்சே அறிவில உனக்கு? ஏமா இந்த பட்டு போட விலை எவ்வளவு தெரியுமா உனக்கு? உன்னுடைய 6 மாச சம்பளம். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது. நீ சும்மா தான் வேலை பார்க்கணும். என்ன பாக்குற? போமா எடுத்துட்டு போய் க்ளீன் பண்ண.